ஹாய் செல்லக்குட்டீஸ், வெல்கம் பேக் லக்கி வேர்ல்டு. நிறையா பேர் என்கிட்ட கேட்டுகிட்டே இருந்தீங்க, ஃபேஸ் பேக் சொல்லுங்கக்கா, ஃபேஸ் பேக் சொல்லுங்கக்கான்னு சொல்லி. நீங்கள் எல்லாம் கேட்டதுக்கோசரம் உங்களுக்கோசரம் ஒரு குட்டியான ஒரு ஃபேஸ் பேக்கோடு வந்திருக்கேன். என்னென்னு பார்க்க வீடியோக்குள்ளே ஃபஸ்ட்டு போகலாம் வாங்க. என்னென்னா, அரிசி மாவு வந்து நம்ம வீட்டில் எப்போயுமே இருக்கும். அரிசி மாவு வந்து எடுத்து வச்சுக்கோங்க. ப்ளஸ் தயிரும் நம்ம வீட்டில் இருக்கும் நார்மலாக. அரிசி மாவும் தயிரும் மூஞ்சிக்கு வந்து அவ்வளோ ஒரு இது நல்ல க்ளோ கொடுக்கும். அரிசி மாவையும் தயிரும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இது மட்டும்தான் போடணுமாக்கா அப்படின்னு கேட்பீங்க. இல்லை, இது கூட வந்து மெயினான ஒருத்தவங்க சேர்க்க போகிறேன். யாருன்னா மஞ்சத்தூள் நம்ம மூஞ்சிக்கு போட்டோம் அப்படின்னா நம்ம மூஞ்சில் இருக்க அழுக்கு எல்லாமே வந்து அது எடுத்து கொடுத்து நல்லா பொலிவை வந்து கொடுக்கும் மஞ்சத்தூள். அதனால் அரிசி மாவு, தயிர், மஞ்சத்தூள் இந்த மூணையும் நல்லா மிக்ஸ் பண்ணி உங்கள் ஃபேஸுக்கு அப்ளை பண்ணிட்டு வந்தீங்கன்னா நல்ல ஒரு க்ளோ வந்து கொடுக்கும். இது வந்து ஒரு போட தான் வந்து நல்லா க்ளோ கொடுக்கும். நீங்கள் வந்து 1 டே, ஒரு 2 டே, 3 நாள், 1 to 3 டேஸ் நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு என்னடா இவங்க க்ளோவே தரல, இவங்கெல்லாம் பொய் சொல்கிறாங்க அப்படின்னு நினைப்பீங்க. ஏன்னா அப்படிலாம் இல்லை. நீங்கள் போட தான் அந்த ரிசல்ட்டை வந்து நல்லா இதாக கொடுக்கும். நான் வந்து என்னோடய காலேஜ் டேஸில் இந்த க்ரீமை போட்டுட்ருக்கேன். இப்போ கூட நான் போட்டுட்டு தான் இருக்கேன். நல்ல ஒரு க்ளோ கொடுக்குது. அதே மாதிரி இது வந்து எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸுமே இல்லை. நம்ம வீட்டிலையே செய்கிற ஒரு இது தான். என்ன, அரிசி மாவு, தயிர், மஞ்சத்தூள், அவ்வளோதான். இந்த 3 தான். இதெல்லாம் நம்ம வீட்டிலையே சிம்பிளாக செய்யலாம். ஆனால் இதுவே பார்த்திங்க அப்படின்னா பியூட்டி பார்லர்லாம் போனீங்கன்னா ரொம்ப காசு வந்து எக்ஸ்ட்ராவாக பே பண்ணுற மாதிரி இருக்குது. இது நம்ம சிம்பிளாக ஹோம்மேடாக வீட்டிலையே பார்க்கலாம். இது வந்து எவ்வளோ மணி நேரம் போடணுக்கா அப்படின்னு கேட்பீங்க. இது வந்து ஒரு 10 மினிட்ஸ் போட்டாவே போதும். இதெல்லாம் காஞ்சு விழுகிற ஸ்டேஜ் இருந்துச்சுன்னா நீங்கள் போய் நல்லா வாஷ் பண்ணி, ஒரு 10 மினிட்ஸே இது ஓவர் தான் உங்களுக்கு. போய் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஜில் வாட்டர்ஸ்லாம் நல்லா எடுத்து வாஷ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். நான் வந்து ரிங் போட்ட கைக்கு தான் வந்து ஆக்சுவலாக போட்டேன். நீங்கள் வந்து ரிங் போடாமல் இன்னொரு கை வச்சுருப்பேன். அந்த கைக்கும் இந்த கைக்கும் நல்லா டிஃப்ரென்ஸ் பாருங்கள். இது வந்து நல்லா ப்ரைட்டாக தெரியுது. இதுவே வந்து ரிங் போடாமல் இன்னொரு கை வந்து வச்சுருக்கேன். அந்த கை பார்த்திங்கன்னா கொஞ்சம் டல்லாக தெரியும். இந்த கை வந்து கொஞ்சம் ப்ரைட்டாக தெரியும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.